அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து 60% வந்து லாபம் கொடுத்துருக்குங்க. ஸோ அது எதனால் இவ்வளோ லாபம் கிடச்சிது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுவும் இன்வெஸ்டர் எல்லாருக்குமே டிவிடெண்டு கொடுக்குறதா இருக்கிறாங்க. ஸோ அது என்னைக்கான டேட்டில் உங்களுக்கு டிவிடெண்ட் வருது அப்படிங்கிறதே ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்கிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஓகேவா? ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இவங்களுக்கு மொத்த லாபம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 245 கோடியாக வந்து இப்போ இருக்குதுங்க. ஆனால் இதே காலாண்டில் இவங்க வெளியிடும் போது போன வருஷம் இதே பண்ணும்போது இவங்களுக்கு எவ்வளோ கோடியாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 153.5 கோடியாக மட்டும்தாங்க இருந்தது. இது பிஃபோர் தென் 1 இயரில் வந்து 60% ப்ராஃபிட் கொடுத்து இப்போ வந்து 245 கோடியாக வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்குங்க. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் மெயினாக அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ அதில் எவ்வளவோ ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கு. இது வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே இதில் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலோடைய ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களே கணிச்சதை விட லாபம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்திருக்காங்கங்க. ஸோ இதனால வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் உரிமையாளர் இன்வெஸ்டர் பண்ண எல்லாருமே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து முதலீட்டாளர்களுக்கு எவ்வளோ ஈக்விட்டி மூலமாக எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு டிவிடெண்டுக்கு வந்து ரூபாய் 6 வந்து நாங்கள் வழங்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டலோடைய ஒரு ஷேரோட முகமதிப்பு எவ்வளோ ரூபான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா தாங்க. ஸோ இது 5 ரூபா தான் இருக்குது அப்படிங்கிறதுனால 120% வந்து நாங்கள் டிவிடெண்ட் வழங்குகிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான டிவிடெண்ட்கான ரெக்கார்ட் தேதி வந்து என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 20 அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்பட்டிருக்குங்க. ஸோ இந்த டிவிடெண்ட் தொகை வந்து உங்களுக்கு வந்து மார்ச் 6ஆம் தேதிக்கு உள்ளாடியே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி வருது. இது உங்களுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து என்னைக்கு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 20ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு. மார்ச் 6ஆம் தேதி உங்களுக்கு டிவிடெண்டும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துருங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம நாடு ஃபுல்லாகவே எவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 70 ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. அது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தீங்கன்னா 10,000க்கும் மேலே உள்ள படுக்கைகளோடு இயங்கி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ஹாஸ்பிட்டலோட பங்களிப்பு எதுலாம் அதிகமாக கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த ஹெல்த் கேரு, அப்புறம் சர்வீஸ் பண்ணுறது, அப்புறம் பிஸ்னஸ்ஸு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இந்த மூணோட பங்களிப்பு வந்து இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் உயர்ந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12.5% உயர்ந்து இந்த காலாண்டில் மிகப்பெரிய லாபத்தை வந்து கொடுத்துருக்குங்க. ஓகேவா? இது இப்போ வியாழக்கிழமை பிஎஸ்சி நிறுவனத்தில், அதாவது பிஎஸ்சி இதில் எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.96% உயர்ந்து ஒரு பங்குக்கு வந்து 6,238.95 ரூபாயில் முடிவடைஞ்சிருக்குங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கான நியூஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு சப்போஸ் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை பாய், சி யூ ஆல். இது நான் உங்கள் நந்தினி. டாடா பை பாய், சி யூ ஆல்.